டிவிக்கு ஓட்டு போட்ட எவன்டையாவது கூப்பிட்டு எந்த தொகுதியில எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போட்டுன்னு கேளுங்க, எவனுக்குமே தெரியாது. பல கோடி கொட்டி கொடுத்தாலும் சமரசமாகாத ஒரு வீரன். பல கோடி கொட்டி கொடுத்தாலும் விடை போகாத வீரன் என் தம்பி ஜாக்கப் அவர்களுக்கு. இன்னைக்கு சீமான் ஜெயிச்சு நாம் தமிழர் ஆட்சியில உட்கார போறது உறுதி. அப்படி இல்லாட்டா எதிர்கட்சியாவது உட்காரும். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். இந்த தேர்தலிலாவது சீமானை சட்டமன்றத்திற்கு அனுப்பி சாதனை படைக்க வேண்டும் என்று கனவுகளை சுமந்து காத்திருந்த நாம் தமிழர் கட்சியினரின் கனவில் இலவகாத்த கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? அந்த கிளி இலவம் பஞ்சுங்கிற ஒரு மரத்துல போய் உட்காரமா. கனவுகளை சுமந்து காத்திருந்த நாம் தமிழர் கட்சியினரின் கனவில் மண்ணை வாரி இறைத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே என்னடாச்சுன்னா நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியோ அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு பணம் துட்டு. மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. தோல்வியை மட்டுமே பரிசாக பெற்று வந்த நாதாகாவுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கீகாரம் என்ற ஆறுதல் பரிசு கிடைத்த நிலையில் அதையும் தட்டி பறித்திருக்கிறது தாவேகா. எப்படியெல்லாம் உன் காலில் விழுந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. தாவேகா எனும் சுனாமியால் அடித்துச் செல்லப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் 3ஆவதாக இணைந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. சீமானின் விஜய் எதிர்ப்பு என்பது விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாது அவர் கட்சிக்கு கடந்த முறை வாக்களித்த பலரையுமே கடுப்பாக்கியது என்றே சொல்லலாம். எதுக்குடா வந்திய டிவிக்க டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். டேய் டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கியா? டேய் சும்மாறா. அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு விடு. டேய் சும்மாறா சும்மாறா. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறா சும்மாறான்னு, கேக்குறியா? கடந்த தேர்தலில் 234 தொகுதிகளில் போட்டியிட்ட நாதாகாவினரில் சீமான் மட்டுமே டெபாசிட் வாங்கியிருந்தார். இந்த முறை அவரும் டெபாசிட் இழந்து 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது நாதாகாவினரை மீள முடியாத துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஆனால் இந்த விஜய் மேலே இருக்க அந்த ஹேட் மாங்கரிங்க நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாது. அது வந்து நீங்கள் பண்ணது ஒரு பெரிய அபத்தமான ஒரு அரசியல் தான். அது பேட் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு அந்த பேட் ஸ்ட்ராட்டஜிக்கு அண்டர் கிரவுண்ட் டிவிங்க போட்டு ஒருத்தன் மட்டும் வசதி ஆகிட்டு போயிட்டான். ஒருத்தன் மட்டும் பொழைச்சிட்டான்ல ப்ரோ. கணக்கு ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னது அந்த போட்டோ இப்போ போடுங்க. அந்த போட்டோவை தலைக்கணமும் அகம்பாவும் உங்க கட்சி எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாத்தீங்களா? காலில் விழுங்க. காலில் வந்து விழுங்கடா, என் காலில் வந்து விழுங்கடா. இப்ப தூக்குடி. எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு. தூக்குடி. விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். தூக்குடி. இங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களேன்னு தான் சொல்லி அவன்
தூக்குன திரு விஜய் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுக்காக நீங்க அழுகக்கூடாது. நண்பர்களே என்னடாச்சுன்னா நல்லா பண்ணிட்டீங்க. பிஆர் ஏஜென்சி கிட்ட காசு கொடுத்துட்டு எத்தனை பேரோட கனவு, எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை பேருடைய உணர்வு எல்லாத்தையும் மண்ணாக்கிட்டு உட்காந்துக்கிட்டு விஜய் தோற்று விட்டாரு. திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. எழுதி வைத்துக் கொள்ளாங்க, புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. தேர்தல் பிரச்சாரங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் கட்சியின் கொள்கைகளை பேசி வந்ததை விட விஜயை விமர்சிப்பதையே கொள்கையாக கொண்டிருந்தனர் சீமானின் கட்சியினர். நான் தன்னந்தனி ஆளு, எனக்கு தக்கூரின்னு பேரு, என் வண்டி மேல தாவு, என்ன பார்க்க வந்து சாவு. ட்ரெண்டும் ஆகி அதற்காக பாத்தீங்கன்னா ரொம்ப விமர்சனமும் செய்யப்பட்டார். இன்னைக்கு யார் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு வெற்றி கழிப்போடு சிரிச்சிட்டு இருக்கா, யாருடைய முகம் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்குன்றத நம்மளுக்கு வரலாறு காட்டிடுச்சு. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ அது மட்டுமல்ல, ஆளும் திமுக அரசின் குறைகளை சுட்டிக்காட்டி விமர்சிக்காமல் விஜய் எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியிலேயே சீமான் அரசியல் செய்து வந்ததும் அவருக்கு கை கொடுக்கவில்லை. இதனால் அக்கட்சிக்கான வாக்கு வங்கி வெகுவாக சரிந்திருக்கிறது. என்டிஎம் மட்டும் ரொம்ப நேரமா அப்படியே இருக்கு, இன்னும் ஒரு ஓட்டு கூட என்னவே இல்ல. ஓட்டு என்னலடி, அந்த எவனுமே ஓட்டு போடலடி. அதோடு கட்சியின் வாக்கு சதவீதமும் 8 to 4 சரிந்திருக்கிறது என்பதும் கவனிக்க வைக்கிறது. அடே பேயில போமா இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா அது இப்படியாலே வரையணும். குறைந்தபட்சம் சீமானாவது இந்த தேர்தலில் வெல்வார் என அக்கட்சியினர் மலையாய் நம்பி இருந்தனர். ஆனால் 4வது இடத்தை பிடித்து புலம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டார் சீமான். சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த ஒன்ன தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். 16 ஆண்டுகால தேர்தல் அரசியலில் எந்த ஒரு மைல்கல்லையும் எட்டாமல் வெறும் வாய்ப்பேச்சையும் தனிநபர் தாக்குதலை மட்டுமே முன்னெடுத்து வரும் சீமான் தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்பது பலரது கருத்தாக உள்ளது. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.